தேவன் பரிசுத்தத்தை குறித்து சொல்லி இருக்கிற உள்ளான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் வெளியரங்கமாக நான் காட்டுகிற நடவடிக்கைகளிலே அது முடிந்து போய்விடுகிறதா? சிலர் நகை அணிய மாட்டார்கள். தங்களுடைய பரிசுத்தத்தின் அடையாளமாக நகை அணியாதவர்கள் உண்டு. சில சபைகளிலே அதற்கு என்று குறிப்பிட்ட ஆடைகளை வைத்திருக்கிறார்கள். இது எல்லாமே நாம் நம்மை சுய வெறுப்பிலே கொண்டு செல்கிற பாதைகள். எல்லாம் தேவைதான், இது எதையுமே குறை சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பரிசுத்தம் என்பது இவை எல்லாவற்றிலும் மேலானது. ஒருவன் பரிசுத்தவானாக மாறுவான் என்று சொன்னால் அவனுடைய எல்லா நிலைமைகளும் மாறும். அவன் தோற்றம் மாறும், அவன் பேச்சு மாறும், அவன் சிந்தனை மாறும், அவன் தேவனை சார்ந்திருக்கிறவனாக காணப்படுவான். ஒரு பரிசுத்தவான் தன்னுடைய புத்தகத்தில் இவ்விதமாக குறிப்பிடுகிறார், தேவனுடைய உயர்ந்த குணாதிசயம் பரிசுத்தம் என்று குறிப்பிடுகிறார். ஆகையினால்தான் நியாயப்பிரமாண புத்தகத்திலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்ததன் நோக்கமே அவர்களை பரிசுத்தமாக்கி தன்னுடைய ஜனங்களாக, தன் பிள்ளைகளாக, தன் சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாக அவர்களை மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்.